சாதாரணமாக 2 லட்சம் 3 லட்சம் வாங்கின ரஜினிகாந்த் வந்து 20 லட்சம் 30 லட்சம் 1 கோடி 2 கோடின்னு போக ஆரம்பித்தது காரணமே அது எம்ஜிஆர்னால வந்த காம்பவுண்ட் டேக்ஸ்னால. கல்யாணத்தில் வந்து ஒரு ஆளுக்கு 250 கிராம் தான் அரிசி அலோடு, அதுக்கு மேலே கிடையாது. இந்த படத்தில் இசையமைக்கிறதுக்கு எம்எஸ்வி அணுகினப்போ அவர் ரொம்ப தயங்கினார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். எம்எஸ்வி வந்து ஒரு கொஞ்சம் பயப்படுவார், வேணான்னு தான் சொன்னார், அவர் ரிஜெக்ட் பண்ணார். ஜெயலலிதாவுக்கு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் இருந்தது, இந்த சென்டென்ஸை எவ்வளோ விதமான மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம், இதனால என்னென்ன சிக்கல் வருங்கிறது இருக்கு இல்லையா, அது சொல்லிக் கொடுப்பாங்க. எம்ஜிஆர் நிறைய சாப்பிடுவார், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவார். பட் சிவாஜி அந்த மாதிரி கிடையாது. சிவாஜி ஃபுட்டில் போய் கை வச்சுருவார். அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஆர் நடித்த நாளை நமதே படத்தின் 50வது ஆண்டு இது. அந்த படத்தை பற்றிய சுவையான தகவல்களை தருவதற்காக வந்திருக்கிறார் தயாரிப்பாளர் முக்தா ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்திமழை நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த நாளை நமதே படம் வந்து யாதோங்கி பாரத் அதை தழுவி எடுக்கப்பட்டது. அப்போ தான் வந்து தழுவல் படங்கள் ஆரம்பிச்சுதா சார்? தழுவல் படங்கள் வந்து முதலேருந்து இருக்குது சார். எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு எடுத்த படமே அர்தாங்கினின்னு ஒரு ஹிந்தி படத்தை தான் பனித்திரைன்னு எடுத்தாங்க 1960. அப்போலேருந்து தழுவல் படங்கள் நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. பல படங்கள் வந்து தழுவல் படங்கள் எடுத்தாங்க. தமிழ்லேருந்து ஹிந்தியில் எடுத்தாங்க. நெஞ்சிரு உள்ள ஆலயமாக இருக்கட்டும், அல்லது நம்ம காதலிக்க நேரமலையாகட்டும், நிறைய படங்கள், ஆலயமணி, பல படங்கள் தழுவல் படங்கள் எடுத்திருக்காங்க. அதில் நீங்கள் சொல்கிற படம் வந்து இந்த 50வது வருஷம் வந்து அவன்தான் மனிதனும் ரிலீஸ் ஆச்சு. அவன்தான் மனிதனும் கஸ்தூரி நிவாசான்னு பெரிய ஹிட்டான படம், ராஜ்குமார் நடித்த படம். அதுதான் வந்து நம்ம பஞ்சவர்ணாச்சலம் பிரதர் KN சுப்பு அன்னக்கிளி எடுத்தார் இல்லையா, அவர் வாங்கி எடுத்தார் அந்த படத்தை. இது வந்து நம்ம நாளை நமதே வந்து மூர்த்தின்னு KS சேதுமாதவன் ஓட பிரதர், அவர் தான் ரைட்ஸ் வாங்கி எடுத்தார். யாதோங்கி பாரத் அதை எடுக்கணுன்ன உடனே KS சேதுமாதவனுக்கும் எம்ஜிஆருக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்களாம் 2 பேருமே ஜூபிட்டரில் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க. K. ராமநாத் ஒர்க் பண்ணவர் ஒரு KS சேதுமாதவன். மர்மயோகியில் அவர் தான் சீனியர் டைரக்டர், எங்கள் அப்பா அசிஸ்டண்ட்டு மர்மயோகிங்களா. ஸோ அதனால் KS சேதுமாதவனுக்கு பண்ணணும்னு நினச்சிட்டு எம்ஜிஆர் அந்த படம் பண்ணினார். அவர் மூர்த்திக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் ரைட்ஸ் வாங்கி பண்ணாங்க. அந்த அப்படி தொடங்கப்பட்ட படம் தான் நாளை நமதே. ஓரளவு ஃப்ரீயாக தான் விட்டார் அவர். நாளை நமதே வந்து பெருசாக கொஞ்சம் பொலிட்டிக்கல்ஸ் இது இருந்தால் கூட அது அவர் இப்போ KS சேதுமாதவன் போக்கில் தான் விட்டதாக எனக்கு தலையிடலை, அதிகமாக பெருசாக தலையிடலை. இந்த படத்தில் இசையமைக்கிறதுக்கு எம்எஸ்வி அணுகினப்போ அவர் ரொம்ப தயங்கினார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஏன்னா அது முந்தைய படம் எம்ஜிஆர் நிறைய தலையிட்டார் அப்படின்னு சொல்லி தயங்கினார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையாக சார்? அது எனக்கு அந்த மாதிரி தோணலை சார். பட் எம்எஸ்வி வந்து ஒரு கொஞ்சம் பயப்படுவார். ஏன்னா ஹிந்தியில் அளவு ஒரு பாடல்கள் ஹிட்டு வந்து தமிழுக்கு வருமா அப்படிங்கிறது அவர் கொஞ்சம் யோசனை பண்ணுவார். இதே காரணம் தான் இதுலேயும் பண்ணார். சிவகாமியின் செல்வன் ஆராதனால பாட்டுக்கோசரமே ஹிட் ஆச்சு அந்த படம். அது சிவகாமியின் செல்வன் பண்ணும்போது அவர் கொஞ்சம் பயந்தார், அந்த அளவு ஹிட் ஆகுமோன்னு. வேணான்னு தான் சொன்னார், அவர் ரிஜெக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் நாளை நமதிலே அந்த அவர் பயம் இருந்தது. ஏன்னா யாதோங்கி பாரத் அளவுக்கு இருக்கணும். எம்எஸ்விட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, அவர் வந்து இந்த டியூன் எடுத்துக்க மாட்டார், ஒரிஜினல் டியூன் எடுக்க மாட்டார். இவரை போடுற டியூனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஈஸியாக அது புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இளையராஜாவே வந்து ஆராதனா பாடல்கள் யாதோங்கி பாரத் எல்லாம் பாடி அதில் கச்சேரிகளில் பாடி பிரபலமான வந்தவர் தான் இளையராஜா. இது நான் தைரியமாக சொல்லுவேன். நான் அது வந்து அந்த மியூசிக்லாம் அவருக்கு ஈர்ப்பு இருந்தது. S.J. பர்மன் மியூசிக்கு R.D. பர்மன் மியூசிக் மேலே இருந்தது. A.V. ரமணன் மியூசியானால் வாசிச்சிருக்கார், பல கச்சேரிகள் வாசிச்சிருக்கார். அந்த மாதிரி வந்தது. இந்த படத்தில் நம்ம இவருக்கு எம்எஸ்விக்கு ஒரு பயம் இருந்தது, வேண்டான்னு சொல்லியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. அதை சேதுமாதவன் அங்கிள் வந்து அவரை இது பண்ணார். இல்லை நீ போட முடியும்னு சொல்லிட்டு
பண்ணார். பட் யாதோன் கி பாரத்துக்கு மேலே இந்த பாடல்கள் ஹிட் ஆச்சு, பெட்டராக கொடுத்தார் இந்த படத்தில். நாளை நமது. ஆமாம், நாளை நமது. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அவர் கொஞ்சம் ஃப்ரீ, சேது மாதவனை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட்டார் ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. சில சீன்ஸு வந்து எம்ஜிஆர் தனக்கு இதுக்கு அது பொலிட்டிக்கல் இது வேணுங்கிறது ஒரு 5-4 லாஸ்ட்டு கொஞ்சம் சீன்ஸில் வச்சுருப்பார். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக இன்டர்ஃபியரன்ஸ் இருந்ததாமா எனக்கு தெரியல. திமுக பிரிஞ்சு அந்த காலகட்டத்தில் வந்த ஏடிஎம்கே ஆரம்பித்த சமயத்தில் வந்த படம் அது பெரிய ஹிட்டாக போச்சு. அதுவும் நல்லா ஒரு போச்சு. சாங்ஸும் ஹிட்டாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னோன்னா, சேது மாதவன் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் அந்த மாதிரி இதில் வந்தோடனே இதில் கமர்ஷியலாக அவர் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக அவரை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அவர் நிறைய தமிழ் படங்கள் பண்ணார். அப்புறம் மறுபடியும் மலையாளத்தையும் மறுபடியும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அது பெரிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போ 1001 படகோட்டி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் கிடையாது இல்லையா? 1975 ஜூலை எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே சினிமா தான் பெரிய பாதிப்பு. அதில் காரணம் என்னென்னா, பிளாக் மணி எல்லாமே அவங்க ஸ்குவீஸ் பண்ணிட்டாங்க. லிக்விட் கேஷ் கிடையாது. இந்த படங்கள்லாம் இது பண்ணும்போது எம்ஜிஆர் படங்கள்லாம் உங்களுக்கு பிளாக் டிக்கெட்லாம் விற்கும் இல்லையா? பிளாக் டிக்கெட் விற்றா அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த பிளாக் டிக்கெட் எல்லாமே நின்று போச்சு. தியேட்டர்லாம் பிளாக் டிக்கெட் விற்கிறது இல்லை. அப்போ கவர்மெண்ட் வேறு டிஎம்கே கவர்மெண்ட், இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் இல்லை, அப்போ எமர்ஜென்சி. ஆட்சி கலைஞ்சப்படுத்தி எமர்ஜென்சி இல்லை. இன்னொன்று என்ன பெரிய 50% என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு. அதனால் பெரிய பாதிப்பு. அது வந்து இந்த படம் இல்லை, இந்த 75க்கு அப்புறம் அதோட தொடர்ச்சியான 76ல் 3 படம் தான் 100 நாள் ஓடித்து. உத்தமன், அப்புறம் பத்ரகாளி, அன்னைக்கிளி 3 படம் தான் ஓடித்து. மற்ற படங்கள் அத்தனையும் ஆவரேஜ் கலெக்ஷன் தான். எல்லா படமும் லாபங்கிறது கிடையாது. அப்போ இருந்த ப்ரொடியூசர்ஸ் என்னென்னா 1975 ஜூலைலேருந்து ஆரம்பித்து 1977 மே மட்டும் வந்த படங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமான படம். அதில் அந்த இடுக்கில் இந்த படங்கள்லாம் மாட்டியிருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படியே இந்த படங்கள் கொஞ்சம் நல்ல பொட்டென்ஷியலாக இருந்ததுனால இந்த படம் தப்பிச்சது. இதுவும் தப்பிச்சது. அதே மாதிரி அவன்தான் மனிதனும் தப்பிச்சது. அது ஏப்ரலில் வந்துடுது. இது அதனால் உங்களுக்கு எம்ஜிஆர் படங்களே இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்தாங்க. ஏன்னா பிளாக் பண்ணி இங்கே பிளாக் டிக்கெட் விற்கிறதுனா உடனே உள்ளே போட்டுருவாங்க. எமர்ஜென்சியில் மிசால உள்ளே போட்டுருவாங்க. அரசியல் காரணங்களும் ஒரு அரசியல் காரணம் இல்லை, அப்போ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஒன்றும் இல்லை சார், அப்போ இருந்த இதுன்னா கல்யாணத்தில் வந்து 100 பேருக்கு மேலே சாப்பாடு கூடாதுன்னாங்க. எங்கள் சிஸ்டரோட கல்யாணத்தில் போகும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் இலைய எண்ணினார். 250 கிராம் தான், ஒரு ஆளுக்கு 250 கிராம் தான் அரிசி அலோடு, அதுக்கு மேலே கிடையாது. அதனால் என்னென்னா இப்போ என்ன பண்ணுற 250னா இப்போ எவ்வளோ பேருக்கு இது ரெஸ்ட்ரிக்ஷன், 100 பேருக்கு மேலே கிடையாது அப்படிங்கிறதுலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து அப்போ இருந்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருந்தது. இது ஒரு இடமிச்சு ஒரு கேள்வி சார். கல்யாணத்தை பற்றி சொன்னீங்க. நீங்கள் பெரிய ஃபேமிலி சினிமாவில் எப்படி அந்த கல்யாணத்தை நடத்துறீங்க? நீங்கள் நிறைய பேர் கூப்பிடணும், எம்ஜிஆரை கூப்பிடணும், சிவாஜியை கூப்பிடணும், ஒரு பெரிய எப்படி அதை நடத்துறீங்க? அது எதுக்கு? அதில் வந்து ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. சரி. எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் என்ன சொன்னாங்க, ரைஸ் இல்லாமல் ரவாவில் வந்து பிசிபேலா, ஜவ்வரிசியில் வந்து தயிர் சாதம், சேமியாவில் புலாவ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இது எல்லாமே வந்து எந்த விதமான ரைஸே இல்லை ரிசப்ஷனில். ஸோ எஸ்டிஎஸ் சபா அதுலேயும் வந்து லிமிட்டட் தான் கூப்பிட்டோம். எல்லோரும் எல்லாருமே வந்தாங்க. கமலஹாசன் வந்தார், சிவகுமார் வந்தார், எல்லாருமே வந்தாங்க. இந்த மாதிரி தான் அந்த கல்யாணம் நடந்தது. முக்தான் என் சிஸ்டர். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. 20 பாயிண்ட் ப்ரோக்ராமை கொண்டு வந்ததுனால சிவாஜியே அவனோட ஒரு சரித்திரமே 20 பாயிண்ட் ப்ரோக்ராமை பற்றி தான் பேசியிருப்பார் படத்தை. இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்த படம் அது. அதனால் நீங்கள் மற்ற படங்கள் அளவு கலெக்ஷன் இந்த படத்தை எதிர்பார்த்திங்கன்னா இருக்காது. இதில் என்ன ஆச்சு, அந்த 75ல்
எல்லாம் அந்த யாதவ் கி பதர்க்கம்னா அபிமான் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஹிந்தி படம் தான் நிறைய ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அதோட கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு நிறைய கொடுத்தது. அதே மாதிரி இங்கிலீஷ் படம், மலையாள படம், எல்லா படங்களும் வந்ததே தவிர அந்த 75 ஜூலை டு 77 இது தமிழ் சினிமா வந்து ரொம்ப திணறிடுது. எல்லா ப்ரொடியூசரும் திணறிட்டாங்க. ஆனால் இதே 75 தான் வந்துட்டு ரஜினிக்கும் கமலுக்கும் ஒரு என்ட்ரி இல்லையா நமக்கு? இதே 75 தான் அந்த அபூர்வங்கள் அது பிகினிங் ஆஃப் இது. அது ஒரு இரா மாற்றத்துடைய ஒரு இது. ஆமாம், இரா மாற்றத்துல. அதனால இப்போ என்ன அந்த இரா அப்படி மாறி போனதுல இப்போ அபூர்வங்கள் போன அளவுக்கு மன்மதிலே போல. ஏன்னா 76 போய் மாட்டிக்கிச்சது, 3 முடிச்சு போகல. இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த 50% உங்களுக்கு அந்த டேக்ஸ் கலெக்ஷனுக்கு உங்களுக்கு இது பண்ண முடியலையே, உங்களுக்கு பண்ண முடியல. எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போச்சு. ரெண்டாவது பிளாக் டிக்கெட் கிடையாது, லிக்விட் ஃபண்டு கிடையாது, பிளாக் மணி கிடையாது. சினிமா வந்து உங்களுக்கு வந்து அப்போ அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு. இந்த இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து லதா எம்ஜிஆர் வந்து ஹீரோயின்ஸ் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஏதாவது மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பார். இதில் வந்து லதாவுக்கு வந்து முக்கியமான ஒரு இது இருக்கும். அவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் சார் லதாவுக்கு எம்ஜிஆருக்கு? எம்ஜிஆர்கிட்ட ஒன்று சார், அவர் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் கூட இருக்கிற நடிகைகளுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல கிளாமரஸாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், இது பண்ணார். அந்த ஆரம்ப காலத்துலேருந்து அந்த ஒரு இது சரோஜா தேவி ஆகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், லதாவாகட்டும், மஞ்சுளா ஆகட்டும், அவங்களுக்கு உண்டான போர்ஷனை வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஒரு ப்ரெசன்டபுளாக அவங்க வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு ரசிக்கிற மாதிரி கொண்டு போடுவார். அந்த கிளாமர் அதை கொடுப்பார் அவர், அது ரசிக்கிறோம். அதே மாதிரி அவங்கள பர்ஃபார்மன்ஸுக்கும் அந்த மாதிரி கொடுப்பார். ரகசிய போலீஸ்லாம் வந்து ஜெயலலிதா பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப தான் இருந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற அந்த லவ் சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸஸ்ஸு, மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்ஸு, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பார். ராதா சலுஜா நடித்தாங்க, அவங்களுக்கு இது கொடுத்தாங்க. லதா பற்றி கேட்கும்போது அவங்களையும் அவர் சினிமாவுக்கு அரசியலுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? லதாவையும் வந்து அரசியல் லதாவை வந்து அரசியலில் கூப்பிடல, அவங்க இருந்தாங்க. அப்போ ஏடிஎம்கே அவங்களோட இருந்ததுனால ஏடிஎம்கேல இருந்தாங்க அவங்க. அவங்கள கூப்பிட்டா மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு கூப்பிட்டது வந்து ஜெயலலிதாவை தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க லதா சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு சில இதில் சொல்லுவாங்க. தொடர்ச்சியான எம்ஜிஆரோட நடித்த படங்கள், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் தான் கடைசியாக எம்ஜிஆர் நடித்த படங்கள். அதுலேயும் அவங்க நடித்ததுனால மைட் பி சொல்லியிருக்கலாம், கூப்பிட்டுருக்கலாம். அதை பற்றி இல்லை. ஜெயலலிதாவுக்கு ஒரு லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த லாவை வந்து லாவில் ஒரு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸை எவ்வளோ விதமான மாதிரி இன்டர்பிரேட் பண்ணலாம், இதனால் என்னென்ன சிக்கல் வருங்கிறது இருக்குது இல்லையா? அந்த சிக்கலை தான் அவர் பார்த்தார் எம்ஜிஆர். அது சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் இந்த பாடல் வந்து ரொம்ப உருவான விதம் ஏதாவது தெரியுமா சார்? நாளை நமதே அந்த பாட்டு அது வந்து அவர் தேர்தலுக்கு நிறைய யூஸ் பண்ணார். அது வந்து ஏற்கனவே இந்த யாதவ் கி பாராத்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டோட தழுவல் தான் அது. இவர் அதே பாட்டு டியூனை யூஸ் பண்ண மாட்டார் எம்ஜிஆர் இதுன்னு. இவர் வந்து அதை வந்து ஒரு ஃபோர்ஸிபிளாக இருக்கணும் அந்த சாங். ஏன்னா அந்த சாங் தான் வந்து ஒரு ஃபோர்ஸ் வேணுங்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு போட்ட டியூன் தான் அது வந்து நாளை நமதே ஒரு சாதாரண மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். அதில் வார்த்தைகள் ஸ்பஷ்டம், அந்த வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு இது வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அந்த பாட்டில். அதனால் அந்த ஃபோர்ஸ் எல்லாம் அது வந்து எம்எஸ்வி வந்து அதுக்கு மெனக்கட்டு போட்ட டியூன் தான் அது. அது வந்து ஏன் ரீச் ஆச்சுன்னா, இவர் கட்சியை தொடங்குறாரு, அதனால் வந்து அந்த பாட்டும் அதோடைய ட்ராவல் ஆச்சு. அந்த படத்துக்கும் தேவைப்பட்ட சிச்சுவேஷனும் அந்த மாதிரி இருந்தது. அதனால் அந்த படத்தை கொடுத்தார் அவர். இதே காலகட்டத்தில் பொன்விழா கொண்டார் இன்னொரு படம் வந்து அவன்தான் மனிதன். இப்போது இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து அதிமுக கொள்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தார். அதுலேயே அவர் வந்து அவரோட வீடு வந்து ஆனந்த பவனம்னு இருக்கும்னு நினைக்கிறார். அது சிவாஜி பேர், அது வந்து நேருவோடைய வீட்டு பேரை வச்சு அவர் அந்த காங்கிரஸ் மென்டாலிட்டியை கொஞ்சம் வளர்க்க முயற்சி பண்ணார். அது வந்து கஸ்தூரி நிவாசான்னு ஒரு படம் சார், பெரிய ஹிட்டு சார். அது கன்னடத்தில் பெரிய ஹிட்டு. அதை வந்து நம்ம கேஎன் சுப்பு பஞ்சவர்ணாச்சலம் பிரதர் தான் எடுத்தார் அவர். சரி சரி. அந்த படம் வந்து பெரிய ஹிட்டு இதுன்னு. பட் பயங்கர செலவு.
அது படம் வந்து சிங்கப்பூர்லேயே எடுத்தாங்க ஷூட்டிங்கு. ஆனால் அது சிம்பிளாக தான் சார் தெரியும், அது ஒன்றும் பிரம்மாண்டமும் ஒன்றும் இல்லை. எப்படி செலவு சாங்ஸ் எடுத்தாங்க, இதெல்லாமே எடுத்தாங்க, நிறைய சீன்ஸ்லாம் எடுத்தாங்க. அந்த நீங்கள் இந்த விஞ்சில் போடுற சீன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, நிறைய அந்த அன்பு நடமாடும் கலைக்கூடமே அந்த படம் எல்லாமே. அதில் என்ன ஒரு பிரச்சனைனா கரெக்டாக போய் அவங்க போய் லாக் ஆகிட்டாங்க எமர்ஜென்சி சமயத்தில். உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கிடையாது, ஃபாரின் ஃபண்ட்ஸே கிடையாது, எடுத்துன்னு வர ஃபண்ட்ஸு இவங்களுக்கு அந்த உங்களுக்கு பத்தலை. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க அந்த படத்துக்கு. ஆனால் சிவாஜி வந்து காங்கிரஸ்காரராச்சு, அவங்க ஒன்றும் ஹெல்ப் பண்ணலையா? சிவாஜி வந்து அவர் காங்கிரஸ்காரங்கிறதுனால அவர் வந்து ஒன்று சார், அது வந்து அவர் தயாரிப்பில் வந்து இன்டர்ஃபியரே பண்ண மாட்டார். ஏன் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்க இங்கே விடுங்க, நான் எங்கள் விஜய கார்டனில் கூட நான் நடிப்பேன் பார். அங்கே எடுத்தாங்கன்னு ஆசைப்பட்டாங்க, எடுத்தாங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் கூப்பிடுங்க, நான் என்னோட பர்ஃபார்மன்ஸை நான் கொண்டு வரேன்ட்டு. இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர். அந்த கவர்மெண்ட்டை பேசி ஹெல்ப் பண்ணுறது பண்ணுவார், அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் ரொம்ப அவுட் ஆஃப் தி வே பண்ண மாட்டார், வித்தின் பர்வியூவில் பண்ணுவார். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஏதாவது ஒரு டிக்கெட்ஸுக்கு ஏதோ கன்செஷன் அது இதுன்னா நீ போய் அந்த ஏர் ஃப்ரெண்ட்ஸ் கோபாலனை பாரு, அவனை பாரு, இவனை பாருன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி கொடுப்பார். பட் ரொம்ப ஓவராக போய் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் இன்டர்ஃபியர் பண்ணி நீ எனக்கு பண்ணி கொடுன்னுலாம் கேட்க மாட்டார். ஏன்னா கேட்கறக்கூடிய நிலைமையில் யாருமே இல்லை. அப்போ அது இந்திரா காந்தி அவங்களே தனி டெசிஷன் எடுத்த இது. அதில் போய் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. இப்போ சிவாஜி சாப்பாட்டு பர்டிகுலர் இருப்பாருப்பாங்க. இப்போ இது மலேசியாலாம் ஷூட்டிங் இருக்கும்போது கமலாமாவை கூட்டிகிட்டு போவாரா, இல்லை அங்கே இருக்க சாப்பாடு? இல்லை எந்த இந்த மாதிரி ஷூட்டிங் போகும்போது கமலாமா கூட போவாங்க, அவங்களே சமைச்சிருவாங்க, அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஃபுட்டு ஒத்துக்காது அவருக்கு. பட் அவங்களுக்கு இது தவிர அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்களா, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இந்த மலேசியன் தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இது பண்ணாங்க, அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க, எல்லாமே ரைட்டு. பட் பொதுவாக அவங்க சார் அவருக்கு 3 மணிக்கு ஈவினிங் வந்து அவர் கருப்பட்டி காஃபி தான் சார் சாப்பிடுவார். பிரமாதமாக இருக்கும். சிவாஜி வந்து கருப்பட்டி காஃபி போட்டு கொடுப்பாங்க. கமலாமா பண்ணுற கருப்பட்டி காஃபி மாதிரி இதுவரை நான் சாப்பிட்டதே கிடையாது. அவர் வந்து ஒரு விதமான பழக்க வழக்கங்கள் வச்சுருந்தார், அதனால் அது அவர் மீற இது பண்ணலை. அது ரெண்டாவது அவர் ரொம்ப டயட்டில் இருந்தார் சார். அப்போல்லாம் உடம்பை குறைக்கணுங்கிறதுனால கஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டார். எம்ஜிஆர் நிறைய சாப்பிடுவார், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவார். பட் சிவாஜி அந்த மாதிரி கிடையாது. சிவாஜி ஃபுட்டில் போய் கை வச்சுருவார். 1 ஸ்பூனு 2 ஸ்பூன்லாம் சாப்பிட ஆரம்பித்தார். ஆனால் அவர் கொஞ்சம் குண்டாயிட்டார் கொஞ்சம். என்ன சார் இப்போ நீங்கள் வந்து பாசமலர் சிவாஜிக்கும் கலாட்டா கல்யாணம் சிவாஜிக்கும் பாருங்கள், வித்தியாசம் பாருங்கள். அவர் வந்து அவர் சிவாஜி வந்து சட்டைக்கு ஏற்ற மாதிரி உடம்பை பார்த்துருந்தாரு. எல்லோரும் உடம்புக்கு ஏற்ற மாதிரி சட்டை அளவு வச்சுப்பாங்க. இவர் அப்படி ஆப்போசிட்டாக சட்டைக்கு ஏற்ற மாதிரி உடம்பு கொண்டு வந்தார். பிற்காலத்தை சிவாஜி முதல் முறையாக சரிங்களா ரொம்ப குண்டா அதுக்கப்புறம் பண்ணார். அதுக்கப்புறம் இழைச்சார். நீங்கள் ஒன்ஸ் மோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே ஃபுட்லேயே, அது ஃபுட்டில் தான். அவர் ஃபுட்டுங்கிறது வந்து எது வேணால் அவரால் தாங்கிக்க முடியும் சார். அதனால் இது கிடையாது. இந்த படம் வந்து சாங்ஸும் பெரிய ஹிட். அவன்தான் மனிதன், அன்பு நடமாடுங்க, ஆட்டு வைத்தால் யாரோ ஒன்று. நாளை நம்முடைய அளவுக்கு அவன்தான் மனிதன் இம்பேக்ட் இல்லையோ. நன்னா ஓடித்து சார், ஓடித்து. அவன்தான் மனிதரில் வந்து என்ன ஒன்றுன்னு ரொம்ப அது சோகமான படம். கஸ்தூரி நிவாசாவே அது வந்து ஒரு சோகமான படம். அது ஏன் அதை சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல அந்த கதை. அதுக்கு இவர் எல்லாத்தையும் ஒரு பெரிய பணக்காரர் எல்லாத்தையும் இழந்து நடுவீதிக்கு வந்துடுற கதை அது. அந்த படம் வந்து கன்னடத்தில் பெரிய ஹிட்டாச்சு. தமிழில் 175 நாள் போச்சு அது. பட் என்னதான் இருந்தாலும் அந்த இந்த இந்த போய் எமர்ஜென்சியில் போய் மாட்டினதில் எல்லா படமும் ஒரு பிரச்சனை தான் இருந்தது. அது நாங்கள் மீள முடியல எங்களுக்கு. உங்கள் தயாரிப்பு மாட்டிக்கிச்சு இல்லையா? ஆமாம், எங்கள் படம் மாட்டிக்கிச்சே, எங்களது அந்தரங்க மாட்டிக்கிச்சே, பேரும் புகழும் மாட்டிக்கிச்சு. ஏன் 3 முடிச்சு ரஜினிகாந்துக்கு சிகரெட்லாம் போட்டு அவ்வளோ பிரமாதமாக நடந்தது. 50 நாள் தான் ஓடிச்சு, 50 நாள் கூட ஓடலை. அந்த 75 பிகினிங் ஜூலையில் ஆரம்பித்ததுலேருந்து அந்த 77 மட்டும் திணறிட்டாங்க. அதில் என்ன ஆயிடுச்சு, சிவாஜி படங்கள் குறைஞ்சி எல்லோரும் முத்துராமன் ஜெயலலிதா, முத்துராமன் சுஜாதா படங்கள் போட ஆரம்பிச்சிது. லோ பட்ஜெட் படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடுது. ஏகப்பட்ட படங்கள் வந்தது, லோ பட்ஜெட் படங்கள். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை நிறுத்தின உடனே அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு.
கம்ப்ளீட்டாக எல்லா 100 days எல்லாம் வந்து இருக்கு. சாதாரணமாக 2 லட்சம் 3 லட்சம் வாங்கின ரஜினிகாந்த் வந்து 20 லட்சம் 30 லட்சம் 1 கோடி 2 கோடின்னு போக ஆரம்பித்தது. காரணமே அது எம்ஜிஆர்னால வந்த காம்பவுண்ட் டேக்ஸ்னால. ரொம்ப ப்ளீக் பீரியடுன்னு சொன்னோன்னா வச்சுக்கோங்க. 1 கொரோனா சமயத்தில் வந்த ஒரு சமயத்தில் ஒரு ப்ளீக் பீரியடு. அதே மாதிரி 75 to 77 ஜூலை 75 to 77. ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் நிறைய காமிப்பாங்க. காரணம் 50% இந்த டேக்ஸ் வரும். 10க்கு நிறைய ஹிந்தி படங்கள் வந்தது, இங்கிலீஷ் படங்கள், ஹிந்தி படங்கள் வந்தது. ஆனால் அது எது வேணால் தாக்கி பிடிக்கும். யாதவ் கி பாரத் ஆகட்டும், அபிமான் ஆகட்டும், ஷோலே ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்ததில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இதுக்கு. தெலுங்கு படம், மலையாள படம், என்னென்ன படங்கள்லாம் வந்தது. ஒரு பீரியடில் வந்து நம்ம இவருக்கு ஆரம் வீரப்பனுக்கு தேட்டர் கிடையாதுன்ட்டாங்க. ரஜினிகாந்த் படத்துக்கு சொன்ன உடனே எனக்கே ஒரு தேட்டர் கிடையாதுன்னு சொன்ன உடனே 8 மாதத்துக்கு தமிழ் படம் போடணும், இல்லைனா உங்களுக்கு டேக்ஸ் கன்செஷன் கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் ஹிந்தி படத்துக்கு ஏற்றினார் அவர் எம்ஜிஆர் சொல்லி. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சினிமாவில். 1975 தமிழ் சினிமா பற்றியும், நாளை நமதே மற்றும் அவன்தான் மனிதன் படத்தை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.